இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் மேரேஜ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து, அப்பா என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு ஏமாத்திட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்க அந்த பையன் மிரண்டு போயிடுறான். டே யாரா நீ திடீர்னு வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுற அம்மான்னு சொல்ற, உனக்கு என்ன வேணும்னு கல்யாண மாப்பிள்ள கேட்க, நீங்க தான்ப்பா வேணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி அளவும் டென்ஷன் ஆகிடுற அந்த கல்யாண பொண்ணு, நீ இவ்ளோ கேடு கேட்டவனா, சே உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தையே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். தென் அந்த குட்டி பையனோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோயின், சூப்பர் டா கண்ணா, நல்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்க, உன்னை வச்சு இன்னும் 10-15 கல்யாணத்தை கூட நிறுத்தலாம் போலையேன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட கல்யாண மாப்பிள்ள தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ரவுண்டு கட்டிடுறான். ஏய் யார் நீ, உனக்கும் எனக்கும் முன்பகை என்ன இருக்கு, இதுக்காக ஏன் கல்யாணத்தை நீ நிறுத்தினு கேட்க உஷாராகிடுற நம்ம ஹீரோயின், செல்லக்குட்டி ஓடுன்னு சொல்லவும் பையன் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அப்புறம் என்ன, பாவம் நம்ம ஹீரோயின் தனியா மாட்டிக்கிட்டாங்க போலன்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம ஹீரோயின் இந்த பேட் பாய்ஸ் கிட்ட மாட்டல, பேட் பாய்ஸ் தான் தெரியாம வந்து ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. பிகாஸ் நம்ம ஆளுக்கு கராத்தே, டெக்வாண்டோ, குன்ஃபோலாம் தெரியும் போல. ஸோ அவனுங்க கையில வச்சிருக்க வெப்பன்ஸை பிடுங்கி திரும்ப அவனுங்களையே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே இங்க ஓடி வந்த நம்ம குட்டி பையன் தெரியாம ஒருத்தர் மேல இடிச்சிடவும் அவர் இவனை பார்த்துட்டு, மைசன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படி இவ்வளவு தூரம் வந்த, ஓகே எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம், வந்து கார்ல ஏறுன்னு சொல்லவும் இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இவரு, எதுக்காக என்ன மைசன்னு கூப்பிடுறாருன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோயின், அம்மா எப்படியோ எல்லாரையும் சமாளிச்சிட்டா வாடா கண்ணா போலான்னு கூப்பிடுறாங்க. ஏய் யார் நீ, எதுக்காக என்னோட பையனை கூட்டிட்டு போறேன்னு இந்த கோட்டு போட்ட மனுஷன், அதாவது நம்ம ஹீரோ கேட்க, இவன் என்னோட பையன்டா டோமருங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோவையே அடிக்க போகவும் டக்குன்னு பாடி கார்டு கையை பிடிச்சி முறுக்கி, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு இல்ல அடிச்சு விரட்டி விட்டுருவேன்னு ஹீரோயினையே மிரட்டுறான். பத்தாவதுக்கு இந்த குட்டி பையன் வேற, இந்த அங்கிள் காரணம் இல்லாம என்ன மைசன்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு, சோ என்னங்கறத நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டதும் சைலண்டா போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த குட்டி பிஸ்கா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் தன்னோட பையன் இல்லைங்கிற உண்மை தெரிய வருது. பிகாஸ் நம்ம ஹீரோவோட பையனுமே பார்க்க அப்படியே அச்சு அசல் இவனை மாதிரியே இருப்பான். ஸோ தன்னோட பையன் தான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான் போலன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஹீரோ இவனை தூக்கிட்டு வந்திருக்காரு. பட் இப்பயுமே இவருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கிறதுனால தனக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற ஒரு அங்கிள் கிட்ட இந்த குட்டி பையனோட முடி எடுத்து கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றான். வீட்டுக்குள்ள வந்த நம்ம குட்டி பையன் ஹீரோ பையனோட ரூம் பயங்கர ஆடம்பரமா லக்ஸூரியஸா இருக்கிறத பார்த்துட்டு வியந்து போய் நிற்கும் போதுதான் அந்த பையனோட போட்டோவையுமே நோட் பண்றான். ஓ இதனாலதான் இந்த அங்கிள் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு போலங்கிற விஷயம் ஹீரோயின் பையனுக்கு புரிய வருது. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவோட பையன், நீ பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கன்னு சொல்லவும் ஹீரோயின் பையன் மிரண்டு போயிடுறான். ஆக்சுவலா ஹீரோயின் பையன் பேரு ஜின், ஹீரோ பையன் பேரு லின். ஸோ நம்ம ஜின்னும் லின்னும் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட மாற்றி மாற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறானுங்க. அப்போ நம்ம ஜின், நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன்னு சொல்ல, நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா கூட தான் இருக்கேன், இது வரைக்கும் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை, எனக்கும் அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க பாசம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது, வேணும்னா நான் உனக்கு பதிலாக கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் போய் இருப்பான்னு கேட்கவும் ஜின்னுமே பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு, வாவ் சூப்பர் ஐடியா, எனக்குமே இங்கே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேணும்னா வீட்டு அட்ரஸ் தரேன், நீ போய் எங்கள் அம்மாவை பாருன்னு சொல்லி இந்த 2 திருட்டு கொட்டும் சேர்ந்து பயங்கரமாக பிளான் பண்ணுதுங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுறதா இருந்ததுல அந்த பொண்ணும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கல்யாண மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் இந்த கல்யாண பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ச்சே உன் அண்ணன் என்னை இப்படிலாம் ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு அவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் தெரியுமான்னு இந்த கல்யாண பொண்ணு சரக்கடிச்சிட்டு பயங்கரமா புலம்புறா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, பிகாஸ் எங்க அண்ணா உன்னை எந்த அளவுக்கு உண்மையா காதலிச்சாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ யாரோ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ்வளவு பெரிய திட்டம் தீட்டி இருக்காங்க, அதனால நீ டென்ஷன் ஆகாத, சீக்கிரமா இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அங்க வர 3 பசங்க பயங்கரமா சரக்கடிச்சிட்டு பெனாத்திட்டு இருக்க இந்த 2 பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். நீங்க பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி, இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டமே இருக்குன்னு சொல்லி அவளுங்க 2 பேரும் பசங்க கூட ஜாலியா இருக்கிறத போட்டோ எடுத்துடுறாங்க. அடுத்த நாள் இந்த விஷயம் கல்யாண மாப்பிள்ளையான ஃபேங்கோட அம்மாக்கு தெரிய வரவும் தங்கச்சி லூசிங்க கூப்பிட்டு வச்சு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, நம்ம ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, பட் நீ அந்த டிக்னிட்டியை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம இப்படி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வந்திருக்கியான்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஈவன் கல்யாண மாப்பிள்ளை ஃபேங்குமே, ஏண்டி உங்க 2 பேருக்கும் வேற எந்த இடமும் கிடைக்கலையா, இங்க போய் இப்படி குடும்ப மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கத்துறான். செம டென்ஷன் ஆகிற லூசிங் கண்ட்ரோலை மீறி, வாய முடுறா, நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி அவளை பிரெக்னென்ட் ஆக்கி குழந்தை கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போலன்னு சொல்லவும் அண்ணன் தங்கச்சிக்குள்ள பயங்கரமான சண்டை வந்துடுது.
ஒரு நிமிஷம் இருடா, எனக்கு என்னமோ மேரேஜ் நிறுத்தின அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஃபூ மாதிரி தெரிஞ்சான்னு லூசிங் சொல்ல. எது ஃபூவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பிகாஸ் அவ இறந்து போய் 6 வருஷத்துக்கு மேல ஆகுது. சோ எப்படி இறந்து போன ஒரு பொண்ணால திரும்ப உயிரோட வர முடியும்னு ஃபேன் கேக்குறான். இல்ல எனக்கு ஏதோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. சோ அந்த பொண்ணை பத்தி நான் விசாரிக்க போறேன்னு லூசிங் சொல்றா. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். இந்த லூசிங்க்கும் ஃபேங்க்கும் ஃபூன்னு ஒரு ஹாஃப் சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அதாவது இவங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்க. சோ எங்க இவங்க அப்பா தான் மூத்த பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல குடும்ப ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஃபூ பேர்ல எழுதி வச்சிருவாங்களோன்னு சொல்லி 6 வருஷத்துக்கு முன்னால இந்த லூசிங் ஃபூக்கே தெரியாம அவங்க பார்ட்டிக்கு போயிருக்கும் போது அவங்க குடிக்கிற சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதனோட விளைவா பார்க்க அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி இருந்த ஃபூக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட 1 நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும். அதனால பிரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. இந்த விஷயம் ஃபூவோட அப்பாவுக்கு தெரிய வந்ததும் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள கண்ணா பின்னா நடிச்சு, நீ என் குடும்ப பேரையே கெடுத்துட்ட, இதுக்கப்புறம் என் முகத்துல முழிக்காத, என் வீட்ல இருந்து போன்னு சொல்லி அடிச்சு துரத்திருப்பாரு. பாவம் நம்ம ஃபூ ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பிரெக்னன்சிக்கு யாரு காரணங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு அவரை மீட் பண்ணலான்னு போகும்போது இந்த ஃபேங்கு, அவன் தங்கச்சி லூசிங்கு, அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதா இந்த பொண்ணு, இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி நம்ம ஃபூவை கொலை பண்றதுக்காக காரை ஏத்திருப்பாங்க. இதனால பயங்கரமா அடிபட்டவங்க உயிருக்காக ரோட்டோரமா போராடிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு காப்பாத்திருப்பா. அவங்க தான் நம்ம ஹீரோயின். பட் பார்க்க தன்ன மாதிரியே இருக்கிறதுனால நீங்க யாரு என்னன்னு கேட்டு விசாரிக்கும் போதுதான் ஃபூ நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு எப்படியும் குழந்தை பிறந்துரும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, சோ இந்த எல்லா விஷயங்களையும் என்னோட பிரெக்னன்சிக்கு காரணமா இருந்த அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு பிறக்கிற குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபூ இறந்து போயிருப்பாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா அவங்களுக்கு 2 குழந்தை, அதாவது ட்வின்ஸ் பிறந்திருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் பயங்கரமா யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சோ அவங்க சின்ன வயசுல வளர்ந்தாங்கள ஒரு ஆர்ஃபனேஜ், அங்க போய் விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி நீங்க ரெட்டை குழந்தையா பிறந்தீங்க, பட் உங்க ஃபேமிலியால வளர்க்க முடியலன்னு சொல்லி உங்களை இந்த ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு உங்க அக்காவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ மேபி இப்ப நீங்க ஹெல்ப் பண்ணவங்க உங்க அக்காவா கூட இருக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட பிளாஷ்பேக் என்னங்கிற விஷயமே புரிய வருது. சோ தன்னோட அக்கா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குழந்தைய அவங்க ஹஸ்பண்டை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிருப்பாங்க. இன்னொரு குழந்தைய தான் நம்ம ஹீரோயின் வளர்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் 6 வருஷத்துக்கு முன்னால ஃபூக்கு பிறந்த 2 குழந்தைங்கள்ல ஒன்னு நம்ம ஹீரோ கிட்ட, அதாவது ஃபூவோட ஹஸ்பண்ட் கிட்டயும், இன்னொன்னு ஃபூவோட தங்கச்சியான ஹீரோயின் கிட்டயுமே வளர்றாங்க. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல பிளான் பண்ண மாதிரி நம்ம லின் ஜின்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரவும் தன்னோட குழந்தை தான் வந்துட்டான் போலன்னு சொல்லி ஹீரோயின் அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கச்ச நம்ம ஹீரோயின் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வர ஃபேன், நீ தான் என் கல்யாணத்தை நிறுத்தினது, யாரு நீ, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி குண்டு வச்சுட்டு போன, இவன் யாரு, உன் பையனா, இவன் தானே என்ன அப்பான்னு கூப்பிட்டது, இருடி உன் கண்ணு முன்னாலேயே இவனை போட்டு தள்ளுறேன்னு சொல்லி அடிக்க வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. பிகாஸ் நம்ம ஜின்னால ஹீரோயினை விட்டுட்டு தன்னோட அம்மாவை விட்டுட்டு இருந்திருக்க முடியாது, அதனால உண்மை எல்லாத்தையுமே உளறி இருப்பான். அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோ குழந்தைய கூட்டிட்டு ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. தென் நம்ம ஹீரோ ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வந்த ஃபேங்க தன்னோட ஆளுங்களை விட்டு அடிச்சு பேக் பண்ணி துரத்தி விட்டுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் இந்த எல்லா விஷயங்களையும் பத்தி தெளிவா பேசுறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ ஜின்னோட அப்பாவா இருந்தாலும் ஹீரோயினால அவனை விட்டு கொடுக்க முடியல. நான் தான் சின்ன வயசுல இருந்தே ஜின்ன பக்கத்துல இருந்து அம்மா மாதிரி பாத்துக்கிட்டேன், சோ அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, ப்ளீஸ் இவனையாவது என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. அப்போ உங்களுக்கு என் மேல பாசம் இல்லையாமா, நீங்க இல்லாம நான் இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உங்க பாசத்துக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா, ப்ளீஸ்மா நானுமே உங்க கூட இருக்கேன்னு கேட்டு லின் கதறான். பாவம் நம்ம ஹீரோயினால எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல, ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஈவன் இது நம்ம ஹீரோக்குமே புரியுது. உடனே தன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி, நாளைக்கு எனக்கு லூசிங்குங்கிற பொண்ணு கூட அரேஞ்ச் பண்ணிருக்க பிளைண்ட் டேட்டை உடனே கேன்சல் பண்ணிருங்க, பிகாஸ் நான் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறாங்க. பிகாஸ் அந்த லூசிங் வேற யாரும் இல்ல, நம்ம ஃபூவோட ஹாஃப் சிஸ்டர் தான். சோ இந்த பிளைண்ட் டேட் கேன்சல் ஆன விஷயம் தெரிய வந்ததும் செம்ம கடுப்பாகிற லூசிங்கோட அம்மா அவளை கண்ணா பின்னான்னு அசிங்கமா திட்டி, நேத்து மட்டும் நீ அந்த பசங்க கூட பார்ட்டி பண்ணாம இருந்திருந்தீனா இந்நேரத்துக்கு ஒரு பெரிய வீட்டு மருமகள் ஆகிருக்கலாம். இப்ப பாரு, அந்த ஹீரோ பையன் திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து தன்னோட ஒய்ஃப்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கானாமா, அதுக்கு நம்மளையுமே கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி இன்விடேஷனை காட்டி காட்டி கத்துறாங்க. தென் நம்ம ஹீரோ அந்த பார்ட்டியில தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கு முன்னாலையும் ஹீரோயினை தன்னோட ஒய்ஃப்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம ஜின்னையுமே என்னோட பையன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. என்னதான் இதை கேட்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தாலும் வேற வழி இல்லாம எல்லாரும் கிளாப் பண்றாங்க. பட் சமக்கடுப்பாகிற ஹீரோவோட அம்மா அப்பா, மைசன் என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வந்து உன்னோட சொந்த குழந்தைன்னு, நாங்களுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்து பாசிட்டிவ்னு வந்ததுனால அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டோம், இப்போ என்னன்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டின்னு சொல்ற, எப்படி எங்களால இதெல்லாம் ஏத்துக்க முடியும்னு கேட்க,
நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப கோவப்படுற லூசிங்கோட அம்மா ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை வாங்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி ஹீரோயின் பலார்னு அந்த அம்மா கண்ணத்துல அரைஞ்சிடுறா. கோவப்படுற லூசிங் ஹீரோயின் அடிக்க வரவும் ஹீரோ தடுத்துடுறாரு. இவ எவ்வளவு மோசமானவன்னு தெரியுமா? சில வருஷங்களுக்கு முன்னால யார் கூடயோ ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆகி குழந்தை பெத்துக்கிட்டா. இப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான்னு சொல்ல அந்த பர்சனே நான் தான். 6 வருஷத்துக்கு முன்னால என் கூட தான் ஹீரோயினுக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்தது. என் மூலமா தான் அவ பிரெக்னென்ட் ஆனா. இவங்க 2 பேருமே என் குழந்தைங்க தாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமுமே என்கிட்ட இருக்குன்னு ஹீரோ சொல்ல லூசிங் நம்பாம நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப அசிங்கமா கேவலமா திட்டவும் என்ன பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்ல, பிகாஸ் நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க எழுந்துட்டு இருக்க எல்லாருக்குமே அன்னைக்கு பசங்க கூட லூசிங்கும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஜல்சா பண்ணாங்களே அந்த போட்டோ எல்லாத்தையும் அனுப்பி விட்டுடுறா. அப்புறம் என்ன, லூசிங் மானம் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. அங்க இருக்கிற எல்லாருமே அவளை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோவோட அம்மா பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. சோ 2 குழந்தைய வேணா நம்ம வச்சுக்கலாம், ஹீரோயினை வீட்டுல இருந்து வெளியில துரத்துன்னு சொல்ல ஹீரோயினை தவிர வேற யாராலையும் என்னோட 2 குழந்தைங்களையும் பாசமா பாத்துக்க முடியாது. சோ என்னால ஹீரோயினை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தன்னோட ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து என்னதான் நம்ம 2 பேரும் வெளி உலகத்துக்கு முன்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் நமக்குள்ள எதுவும் வேண்டாம். பிகாஸ் உன் அக்காவோட 2 குழந்தைங்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடிவெடுத்துதான் நான் கூப்பிட்டதுமே என் கூட வந்துட்டேன். சோ உன்னோட தாட்ஸுக்கு நான் மதிப்பு கொடுத்தே ஆகணும். அதே நேரம் உனக்குமே நான் மரியாதை கொடுக்கணும். அதனால இன்னையில இருந்து நீ என் ரூம்ல தங்கிக்கோ, நான் என்னோட ஆபீஸ்ல தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஆனா என்ன, 2 பசங்களும் ஓடி வந்து அம்மா அப்பா இன்னைக்கு நாம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து தூங்கலாமான்னு கேட்க ஹீரோயினுக்கு பக்கோன்னு ஆகிடுது. அதுக்கு மேல நம்ம ஹீரோ என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். ஆனா என்னப்பா நீங்க 2 பேரும் சும்மா ஒருத்தர் இன்னொருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க, இப்ப பாருங்கன்னு சொல்லி நம்ம லின் புடிச்சு தள்ளிவிடவும் ஹீரோயின் மேல ஹீரோ விழுந்துடுறாரு. அவர் மேல நம்ம லின் ஏறி உட்காந்துக்கிறான். பத்தாதுக்கு அண்ணா நீங்களும் வாங்க ஜாலியா இருக்குன்னு சொல்ல இவங்க 3 பேர் மேல நம்ம ஜின் ஏறி உட்காந்துக்கிறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போகவும் ஹீரோயினுக்கு டர் ஆகுது. ஒழுங்கா எழுந்திரிச்சிருங்கன்னு எவ்வளவோ சொல்றா. ஆனா ஹீரோவால முடியல. அன்எக்ஸ்பெக்டடா ஹீரோயினை பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடவும் கோவப்படுற ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அப்படியே அவங்க 3 பேரும் பக்கத்துல சாஞ்சிடவும் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ஹலோ நான் தானே, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துட்டே இருக்கேன்னு சொல்லி நைஸா அந்த ரூம்ல இருந்து ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவான ஃபூ இறந்து போன விஷயத்த கம்ப்ளீட்டா மறைச்சிட்டு அவங்க பேரை சொல்லியே தன்னோட அப்பாவை மீட் பண்றாங்க. அந்த மனுஷன் என்னன்னா, என் செல்லம் தங்கம் பட்டுக்குட்டி புஜ்ஜுக்குட்டி கண்ணம்மா எங்க போயிருந்த, 6 வருஷமா உன்னை பார்க்காம அப்பா ரொம்ப தவிச்சு போயிட்டேன் தெரியுமா, நல்ல வேலை வந்துட்டேன்னு ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாரு. பிகாஸ் இப்போ நம்ம ஹீரோயின் பேங்குங்கிற ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனோட ஒய்ஃப் ஆகிட்டாங்க இல்லையா. சோ உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி நம்ம கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே அப்ரூவல் வாங்கிட்டாமான்னு கேட்க அதுக்கு முன்ன நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல சைனை போடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா சின்ன குழந்தையா இருக்கும்போது வறுமையின் காரணமா தானே அம்மா அப்பா ஹீரோயினை மட்டும் ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி பிசினஸ் பண்ணி ஹீரோயின் அம்மா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் அப்பா அந்த அளவுக்கு விவரம் இல்லாம தெளிவில்லாத ஆளா சுத்திட்டு இருந்ததுனால கம்பெனி ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் அம்மா அவங்க அக்காவான ஃபூ பேர்ல எழுதி வச்சுட்டு உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாங்க. ஈவன் ஃபூவுமே செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு அப்பா மொத்த கம்பெனி சொத்தையும் ஆட்டைய போட பார்த்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து ஆட்டைய போடுறதுக்காக லூசிங்கும் அவங்க அண்ணன் ஃபேங்கு அப்புறம் அம்மா எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையும் கடந்த 6 வருஷமா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் தப்பான ஆளுங்க கையில பெயரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து அம்மா இறந்து போறதுக்கு முன்ன எழுதி வச்ச உயில் படி அவங்க எல்லா சொத்துக்களுமே எனக்கு தான் வந்து சேரணும். ஒருவேளை நீ சைலண்டா இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டினா போனா போது நானுமே உனக்கு ஏதாவது போட்டு தருவேன்னு ஹீரோயின் சொல்ல அப்பா கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக கை ஓங்கவும் டக்குன்னு பிடிச்சிடுற நம்ம ஹீரோயின் நீயா கம்முன்னு சைன் போட்டினா உனக்கு ஏதாவது கிடைக்கும், இல்ல நான் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் போனா உனக்கு சல்லி பைசா கூட பிரயோஜனம் இருக்காது, என்ன சீக்கிரமா முடிவெடுத்து பதில சொல்ற வழிய பாரு நைனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்போ அங்க வர லூசிங் அப்பா ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது அவருமே ஹீரோயின் சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்லி ரொம்ப பயந்து போயிடுறாரு. நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, ஓவரா ஆடிட்டு இருக்கா, அவளுக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொல்லி ஹீரோயினோட கார் பிரேக்க கட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் என்ன, ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம மரத்துல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகி மயங்கி விழுந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவும் எனக்கு என்னாச்சு நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோ நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி அவங்கள ரொம்பவே அக்கறையா பாத்துக்கிறாரு. அதே நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக குட்டி பசங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது ஜின்னுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருது. சோ அண்ணா நீங்க உள்ள போங்க, நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
அப்ப தனியா போயிட்டு இருக்க நம்ம லின்ன பாத்துடுற ஃபேங்கோட ஃபியான்சேவான ஜிம்மி, அதாவது கல்யாண பொண்ணு. இவன் நம்ம ஹீரோயின் பையன் ஜின்னு நினைச்சுக்கிட்டு அவளை பழி வாங்குறதுக்காக குட்டி பையனை கடத்திடுறா. தென் ஹாஸ்பிட்டலுக்கு வர நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவ இன்னும் சாகலையான்னு கேட்க, ஏமா உன் வாயில வேற நல்ல வார்த்தையே வராதா, ஏமா இப்ப பார்த்தாலும் ஏதாவது அபசகனமாவே பேசிட்டு இருக்க, போமா இங்க இருந்துன்னு ஹீரோ விரட்டி விட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வர நம்ம ஜின், அம்மா உங்களுக்கு எதுவும் இல்லல, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, ஐ எம் ஃபைன் கண்ணா. ஆமா லின் அண்ணா எங்கன்னு கேட்கவும், நான் தான் ரெஸ்ட் ரூம்க்கு போறேன், நீ அம்மாவை பாத்துட்டு வான்னு நான் சொன்னல, அவன் இன்னும் வரலையா, நான் ரெஸ்ட் ரூம்க்கு போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுதேன்னு ஜின் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்த இடத்துல நம்ம லின் காணாம போயிட்டாங்கிற விஷயமே நம்ம ஆளுங்களுக்கு புரிய வருது. செம டென்ஷன் ஆகிடுற ஹீரோவோட அம்மா, எல்லாம் ஒன்னாலதான், ஒன்ன பாக்க வந்துதான் இப்ப என் பேரனை நாங்க தொலைச்சிட்டு நிக்கிறோம்னு சொல்லி ஹீரோயின் அடிக்க வரவும், ஏமா இப்படி மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஹீரோயினையே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி, அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, நான் போய் என் பையனை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது ஜிம்மி தான் லின்ன கடத்திட்டு போயிருக்காங்கிற உண்மை தெரிய வருது. சோ நம்ம ஹீரோ தன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு போய் ஏற்கனவே அடி வாங்கி அட்மிட் ஆகியிருக்க ஃபேங்கையும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜிம்மியையும் அடி பொலன்னு பொலந்து கட்டி லின்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அண்ணனை பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஜின் ஓடி போய் ஹக் பண்ணவும் லின்னுக்கே கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுது. ஹீரோயின் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்கம்மா நீங்க அண்ணனை மட்டும் ஆசாசியா தொட்டு கொஞ்சிறீங்க, அப்ப என்ன தொட்டு பார்க்க மாட்டீங்களான்னு ஜின் கேட்க, ஹீரோயினுமே ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டே கொஞ்சிறாங்க. சரிடா செல்ல குட்டிங்களா, அம்மா இப்ப பயங்கர டயர்டா இருக்காங்க, சோ அவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்களுக்கு பதிலா நான் உங்களை ஹக் பண்றேன்னு ஹீரோ சொல்ல, எங்களை ஹக் பண்ணா மட்டும் பத்தாது, அம்மாவையுமே சேர்த்து ஹக் பண்ணுங்கன்னு சொல்லி குட்டி பசங்க 2 பேரும் ஹீரோயினை தள்ளி விட்டுறானுங்க. அப்புறம் என்ன, ஹீரோயின் ஹீரோ மேல விழவும் ஒருத்தர் இன்னொருத்தர பயங்கர ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கும் போது, என்ன 2 பேரும் அடுத்து கிஸ் பண்ணிக்க போறீங்களான்னு பசங்க கேட்க, ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துடுது. அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட சம்மத்தியா அடி வாங்கி வாயெல்லாம் வீங்கி போய் உட்கார்ந்திருக்க ஜிம்மி தன்னோட அம்மா கிட்ட, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ஹீரோயினா பழி வாங்கி ஆகணும்னு சொல்ல, கண்டிப்பா உன்னால முடியாது, பிகாஸ் ஹீரோ ரொம்ப பெரிய கம்பெனியோட சிஇஓ, அது மட்டும் இல்லாம உன் ஃபியான்சே ஃபேங் குடும்பத்தை சேர்ந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரிஜினல் வாரிசான ஹாஃப் சிஸ்டர் ஹீரோயின் கைக்கு போக போகுதுன்னு பேசிக்கிறாங்க. சோ இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் இந்த சமுதாயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான கப்பிள்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா உன்னால அவங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு அம்மா கைவிட்டுறவும், கோவப்படுற ஜிம்மி வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. அதுவே வீட்ல நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சிட்டு பாக்கும்போது ரெஸ்ட் ரூம்குள்ள சேஞ்ச் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸ காணோம். அட என்னடா இது, ஒரே ஆச்சரியமா இருக்கு, இங்க தானே வச்சேன், அப்புறம் எங்க போயிருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே டவல் கட்டிட்டு வெளியில வராங்க. அதே நேரம் ஜின் ஹீரோ கிட்ட, அப்பா அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா, திடீர்னு பெட்ரூம்ல மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னதும் பதறி போயிடுற நம்ம ஆளு காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி வராரு. அப்ப ஒரு எலிய பார்த்து பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் உள்ள வர நம்ம ஹீரோவை நல்லா டைட்டா ஹக் பண்ணி, என்னங்க எலி எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லவும், டவல் கட்டி இருக்க ஹீரோயினை பார்த்து மெர்சல் ஆகிடுற நம்ம ஹீரோ, அப்ப இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என் கூட என் ரூம்ல ஸ்டே பண்றியான்னு கேட்க, எலிய பார்த்து பயந்து போயிருக்க நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளவங்களை அப்படியே அல்லேக்கா கைத்தாங்களா தூக்கிட்டு வெளியில வரும்போதுதான் இவ்ளோ நேரமா ஹீரோயின் பார்த்து பயந்துட்டு இருந்தது உண்மையான எலி கிடையாது, பசங்க விளையாடுற பொம்மை எலிங்கிற விஷயமே புரிய வருது. அதாவது நம்ம பசங்க 2 பேரும் ஹீரோயினை சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட இத சொல்லாம தனக்கு சாதகமா பயன்படுத்தி ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. ஈவன் நம்ம ஆளுங்கக்குள்ள சம்திங்குமே நடந்துருது. சோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், ஹீரோவை பார்த்து வெக்கப்படுறாங்க. இத பாத்துடுற பசங்க, டே அண்ணப்பையா, நேத்து நைட்டு நம்ம அம்மாவும் அப்பாவும் ஒரே ரூம்ல தாண்டா தூங்கி இருக்காங்கன்னு பேசிக்கிறானுங்க. இதெல்லாம் கேட்க ஹீரோக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோவோட அம்மா வரவும், டே அண்ணப்பையா, தாய் கிழவி வந்து ஏதாவது ஆட்டத்தை கலைக்கிறதுக்குள்ள வா நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லி பசங்க எஸ்கேப் ஆகிடுறானுங்க. மைசன் இந்த மாதிரி ஜிம்மி அம்மா ஒரு பெரிய ஆக்ஷன் நடத்துறாங்க. அதுல ஹார்ட் ஆஃப் சீங்கிற ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் ஏலத்துக்கு வருது, வா போய் பாத்துட்டு வந்துடலான்னு சொல்ல, ஆர்வ கோளாறு ஹீரோயின் நான் வரேன்னு சொல்லவும், ஓகேமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ எனக்கு பதிலா என் பொண்டாட்டியான ஹீரோயினை கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். அம்மாவுமே வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, நீ என்ன காரணத்துக்காக அந்த ஆக்ஷனுக்கு போக இவ்ளோ ஆர்வமா இருக்கன்னு ஹீரோ கேக்கும்போது, ஆக்சுவலா அந்த ஹார்ட் ஆஃப் சீங்கிறது எங்க அம்மா டிசைன் பண்ண நெக்லஸ், பட் அதை யாரோ திருடிட்டாங்க, ஈவன் எங்களாலையுமே அதை ப்ரூவ் பண்ண முடியல, அதனாலதான் காசு கொடுத்தாவது அந்த நெக்லஸ வாங்கணுங்கிற முடிவுல நான் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஆக்ஷனுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஹோஸ்ட் அந்த நெக்லஸ போட்டு ரெப்ரசன்டேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினை செலக்ட் பண்ணவும், ஜிம்மியோட அம்மா அவளை தனியா கூட்டிட்டு வந்து நெக்லஸ போட்டு விட்டுட்டு சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வாமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
தென் நம்ம ஹீரோயினுமே ரெடியாகி ரெப்ரசன்டேட் பண்றதுக்காக வராங்க. பட் அங்க இருக்கிற ஒரு பெரிய டிசைனர் நெக்லஸ பார்த்துட்டு இது ஒரிஜினல் இல்ல ஃபேக்னு சொல்லவும் அதிர்ச்சி ஆகிற ஜிம்மியோட அம்மா அப்ப நீ தான் நெக்லஸ் திருடி இருக்கன்னு நம்ம ஹீரோயின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் அங்க இருக்க யாருமே நம்ம ஹீரோயினை நம்ப மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவ தான் குற்றவாளிங்கிற மாதிரி பிளேம் பண்றாங்க. முக்கியமா ஹீரோவோட அம்மா இதுக்காக தான் என் பையனை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்த, அவன் அப்படியே ஓன் பேச்சு கேட்கறான்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிற எல்லா வஞ்சத்தையும் இங்க கொட்டி தீக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன எல்லாரும் சும்மா சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா என்ன இல்ச்சவாய் மாதிரி தெரியுதா, நான் தான் சொல்றேன்ல ஜிம்மி அம்மா தான் எனக்கு நெக்லஸ் போட்டு விட்டாங்கன்னு. அப்படி உங்க யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லனா உடனே இந்த நெக்லஸ கழட்டி ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல ஒரு வேளை என் கைரேகை இருந்ததுன்னா நான் தான் தப்பு பண்ணங்கிறத ஒத்துக்கிறேன். பட் ஜிம்மி அம்மா கைரேகை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நீங்க எல்லாரும் தான் சொல்லணும்னு ஹீரோயின் தன்னோட வாதத்தை முன் வைக்கிறாங்க. இதுக்கு ஜிம்மி அம்மாவுமே ஒத்துக்கிறாங்க. பட் ஜிம்மி விட மாட்றா. இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்கன்னு சொல்லவும் நாம எதுக்காக பாப்பா பயப்படணும், தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும்னு அம்மா சொல்றாங்க. சாரிமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக நான் தான் உண்மையான நெக்லஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபேக்கான நெக்லஸ டிஸ்ப்ளே பண்ண கொடுத்தேன். உண்மையாவே ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லி ஜிம்மி எல்லாருக்கு முன்னாலையும் உண்மையை ஒத்துக்கிறா. அப்புறம் என்ன, நெக்லஸ் கிடைச்சிட்டதுனால அங்க பெரிய பிரச்சனை எதுவுமே நடக்கல. பட் தான் பொண்ணு மேலதான் பெரிய தப்பு இருக்குங்கிறதுனால ஜிம்மியோட அம்மா மாத்தி மாத்தி ஹீரோயின் கிட்டயும் அவங்க மாமியார் கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாங்க. அப்போ கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, நீங்க ரெண்டு பேரும் உங்க நாடகத்தை நிறுத்துங்க, பிகாஸ் இந்த நெக்லஸ் டிசைன் பண்ண உண்மையான ஓனர் யாருங்கிறதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சில பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தராரு. ஆக்சுவலா அது ஒரு ஸ்பெஷலி டிசைன் நெக்லஸ்ங்கிறதுனால ஹீரோயின் அம்மா அந்த டைமண்டுக்காக சர்டிபிகேட் வாங்கிருப்பாங்க, சோ சைன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை தான் இப்ப நம்ம ஹீரோ எவிடன்ஸா காட்டி இப்போ நீங்க ஹீரோயின் அம்மா கிட்ட இருந்து நெக்லஸ் திருடினது 100% நிரூபணம் ஆகிடுச்சு, சோ நான் உங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விட போறேன்னு சொல்லி தன்னோட ஆளுங்களை விட்டு லாக் பண்ணவும் கோவப்படுற ஜிம்மியோட அம்மா ஹீரோ அடிக்கிறதுக்காக பக்கத்துல வரும்போது ஹீரோயின் குறுக்க பூந்து தடுத்துடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு செமையா அடிபடுறது. சோ ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. பத்தாததுக்கு சூப்பெல்லாம் வச்சு கொடுத்து அதை பூன்னு ஊதி விடுறத பாத்துடுற பசங்க, என்னங்கம்மா நீங்க மட்டும் தான் அப்பாவை பாத்துப்பீங்களா, எங்களுக்கும் அப்பா மேல அக்கறை இருக்கு, கொடுங்க நாங்களுமே சூப்பை ஊட்டி விடுறோம்னு சொல்லி அவனுங்களுமே ரொம்ப கியூட்டா பூன்னு ஊதி ஹீரோக்கு சூப்லாம் ஊட்டி விடுறானுங்க. அப்பாக்கு ரொம்ப கை கால்லாம் வலிக்கும்ல, சோ நாங்க காலை அமுக்கி விடுறோம், நீங்க ஷோல்டர்ஸ் அமுக்கி விடுங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே வேற வழி இல்லாம பசங்களுக்காக ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஹீரோக்கா அப்படி ஒரு சந்தோஷம், வாழ்க்கைனா இது தாண்டா வாழ்க்கை, ராஜா மாதிரி வாழ்றேன், 2 அழகான பசங்க, ஒரு அருமையான பொண்டாட்டி, இதை தவிர மனுஷனுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றான். எப்படி நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு ராஜா பகூத் மாதிரி இருக்காருல்ல. கட் பண்ணா இப்ப கம்பெனி மொத்தமும் ஹீரோயின் கைக்கு போக போகுதுங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வரவும் போற வரவனா ஹீரோயின் அப்பாவை நிறுத்தி கேள்வியா கேட்டு கொலையா கொள்றானுங்க. கடுப்பாகிடுற அந்த மனுஷன் பழி வாங்குறதுக்காக தாங்கிட்ட வேலை பார்த்த எல்லாரையும் ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா திருப்பி விட்டுறவும் மீட்டிங்க்கு வர அவங்கள பார்த்து இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் உங்களுக்கு சிஇஓவா இருக்க தகுதி இல்ல, உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி எந்த நாலேஜும் கிடையாது, சோ கண்டிப்பா உங்களால ஷைன் பண்ண முடியாதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் டிமோட்டிவேட் பண்றாங்க. பாவம் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரம் தான் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி எப்படியாவது இந்த கம்பெனியை நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச வர பயங்கரமா எஃபோர்ட் போடுறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு $10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது. பட் அதை எடுத்து நடத்த நம்ம ஹீரோயின் கிட்ட போதிய காசு இல்லாததுனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இத பாத்துடுற பசங்க என்ன பிரச்சனைங்கம்மான்னு கேட்க ஹீரோயினுமே இந்த மாதிரி விஷயத்த சொல்லவும் நீங்க எதுக்காகமா கவலைப்படுறீங்க, அதான் அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, முடிஞ்சா நீங்க அவர்கிட்ட ஸ்பான்சர் பண்ண கேட்டு பாருங்கன்னு சொல்லவும் நோ 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 இல்லடா மைசன், அதெல்லாம் சரி வராதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படிலாம் இல்லமா, நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, சோ ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதனால கண்டிப்பா அப்பாவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு குட்டி பையன் சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, உன் அப்பா எனக்காக ஒத்த பைசா கூட தரமாட்டாருன்னு ஹீரோயின் சொல்லவும் அதெல்லாம் தருவாரு, பட் அதுக்கு நீங்க நாங்க சொல்றதை கேட்டாகணும்னு சொல்லி 2 பசங்களும் ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ பயங்கரமான பிளான் போடுறானுங்க. ஹீரோயின் பார்த்து மிரண்டு போய் டேய் குட்டி சாத்தானுங்களா இதெல்லாம் எங்கடா கத்துக்கிறீங்கன்னு கேட்க எல்லாம் சைனீஸ் டிராமால தான், போங்கம்மா கண்டிப்பா அப்பா காசு தருவாருன்னு சொல்லி ஹீரோயினை ரெடி பண்ணி அனுப்புறானுங்க. பாக்குறதுக்கே செம்ம கிளாமரா ட்ரெஸ் பண்ணிருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ ரூம்குள்ள வந்து பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணி பேசவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற நம்ம ஹீரோயினை செவுத்துல தள்ளி கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது ஓபன் ஷர்ட்ல அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட மாட்டினா கண்டிப்பா நம்மள உண்டில்லன்னு பண்ணிடுவான்னு சொல்லி பயந்து போய் கத்திக்கிட்டே அங்கே இருந்து ஓடிடுறாங்க. அடச்சை, இந்த சின்ன வாண்டுங்க பேச்ச கேட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம், இருந்தாலும் நாம கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோன்னு ஹீரோயின் யோசிக்கும் போது அவங்க ட்ரெஸ்க்குள்ள ஏதோ ஒண்ணு உடுத்துது, என்னவா இருக்கும்னு எடுத்து பார்த்தா
அவங்களுக்கு தேவைப்படுற $10 மில்லியன் செக்கை நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம ட்ரெஸ்குள்ள வச்சிருக்காரு. அப்புறம் என்ன, காசு கிடைச்ச சந்தோஷத்துல பயங்கர குஷியாகிடுற நம்ம ஹீரோயின் அதே ஜோஷோட புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஈவன் அதுவுமே பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆகிடுது. அப்புறம் என்ன, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா எதிரா பேசிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினோட திறமைய பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் கம்பெனி இன்னும் நிறையவே சக்சஸ்ஃபுல்லான அச்சீவ்மெண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்க. தென் இந்த சந்தோஷமான மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் கம்பெனில வேலை பார்க்குற எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க முகத்தை கவர் பண்ணி மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு வெயிட்ரஸ் மாதிரி வந்திருக்க ஜிம்மி வேணுக்குனே ஹீரோயின் மேல கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு, சாரி மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஓகே என் கூட வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஒரு ரூம்குள்ள அழைச்சிட்டு வந்து விட்டு வெளியில டோரை லாக் பண்ணி யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட நிறைய காசு வாங்கிட்டு, நீ கேட்ட மாதிரி ஒரு புது பொண்ணு உள்ள இருக்கா, சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு ஏதோ டேப்லெட்ஸ் எல்லாம் தரா. அவனுமே அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போறான். பாவம் பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச வர பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதே நேரம் வெளியில இருக்கிற ஜிம்மி சில ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆன ஹீரோயின் இப்ப ஒருத்தங்க கூட தப்பான அஃபேர்ல இருக்கான்னு சொல்லி கோத்து விட்டுடுறா. ஆனா நல்ல வேலை, இது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள புந்து அந்த பேட் பாய் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் காரணமா இருந்த ஜிம்மிய அதே ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, இவன் நம்ம ஹீரோயினை காலி பண்றதுக்காக ட்ரக்ஸ் கொடுத்த அந்த பேட் பாய் இப்ப போதை தலைக்கு ஏறி ஜிம்மியவே அபியூஸ் பண்ணிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோவோட அங்கிள் பசங்க 2 பேரையும் பிக்கப் பண்ண போகும்போது யாரோ அவரை அடிச்சு போட்டு பசங்களை கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. விஷயம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோயின் ஊர் ஃபுல்லா தேடி பார்த்தா ஹீரோயினோட ஹாஃப் சிஸ்டர் இருக்காங்கல்ல, லூசிங்கும் ஃபேங்கும், அவங்க 2 பேரும் தான் குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் வன்முறையை மட்டுமே கையாளுற நம்ம ஹீரோ தன்னோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் லூசிங்கையும் ஃபேங்கையும் அடி பொலன்னு பொலந்து கட்டி குழந்தைங்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இவங்க 2 பேர் மேலையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். சோ டென்ஷன் ஆகிடுற அவங்க அம்மா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக ஆசிட் எடுத்துட்டு வரவும் நம்ம ஹீரோ குறுக்க பூந்து காப்பாத்துறச்ச ஆசிட் அவன் கையில ஊத்திடுது. ஈவன் இவங்க மேலேயுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால போலீஸ் ஃபேங் அண்ட் லூசிங் அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாவம் இப்ப ரொம்பவே தனிமையில இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை தேடி நிறையவே கடங்காரங்க வந்து கொடுத்த காசை கேக்குறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் கம்பெனி மொத்தமும் நம்ம ஹீரோயின் கைக்கு போயிடுச்சு. ஈவன் அவங்க நம்பிட்டு இருந்த செகண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க எல்லாம் இப்ப ஜெயில இருக்காங்க இல்லையா. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக சூசைட் பண்ணி செத்துடுறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோயின் பிரஷர் தாங்க முடியாம பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. என்ன இருந்தாலும் அப்பாவாச்சே, அவங்களுக்கும் கொஞ்சம் பாசம் இருக்கும்ல. தென் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் இறந்து போன தன்னோட அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்கம்மா, அதான் நாங்க இருக்கோம்ல. ஆமா, இதுவரை 3 பேர் இருந்தோம், இதுக்கப்புறம் நாங்க 5 பேர் இருக்க போறோம்னு ஹீரோ சொல்ல, இது 5 பேரானு ஹீரோயின் கேட்க, ஆமாமா இப்போ உங்க வயித்துக்குள்ள 2 குட்டி பாப்பா இருக்கு, அதனாலதான் 3 கூட 2 பிளஸ் பண்ணா 5 ஆயிட்டோம்னு பசங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம இப்ப பிரெக்னெண்டா இருக்கோங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. அதுவும் இவனுங்கள மாதிரியே ட்வின்ஸ்ங்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த அழகான ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும்போது திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி வந்துடுது. பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்டு தவிக்கவும், எப்பா நீங்க படத்துல பார்த்தது இல்லையா, உடனே ஆம்புலன்ஸ கூப்பிடுங்கன்னு பசங்க சொல்ல ஆம்புலன்ஸ்னு ஹீரோ கத்துறாரு. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது. இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த ஒரு டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.